அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே 4 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். டே 5 வந்து மண்டே வந்து கவுன்சிலிங். இப்போ டே 5ஓட அவைலபிள் வேக்கன்சி என்னென்னா, அதாவது டே 4ஓட எண்டு, டே 5ஓட அவைலபிள் வேக்கன்சி என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து நல்லா பாருங்கள். பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்சிஏக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, பிசிஎம்க்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது புரியுதுங்களா? பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி விமன் பிஎஸ்டிஎம். இந்த சைடு வந்தாங்கன்னா ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம். ஸோ இப்படி தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மீதி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்குரியடுது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இப்படி தனித்தனியாக போட்டிருப்போம். அப்படி போட்டிருக்கிறது கூட ஓகேங்களா, ஜென்ரலும் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜென்ரல் டர்ன் அப்படின்றம்போது இது வந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய வேக்கன்சி, யார் வேணால் எடுத்துக்கலாம் அவைலபிளாக இருந்தால். ஸோ அதனால் இந்த ஜென்ரல் டர்னில் இருக்க வேக்கன்சியும் எல்லா கம்யூனிட்டிக்கும் பொதுவானது. அங்கே போகிறப்ப ஜென்ரல் டர்னில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஜென்ரல் டர்னும் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கேட்டகரி இங்கே பிசி இருக்கும், அடுத்த பிடிஎஃப்பில் எம்பிசி இருக்கும், அடுத்த பிடிஎஃப்பில் எஸ்சி இருக்கும், அடுத்து எஸ்சிஏ இருக்கும், அடுத்து எஸ்டி இருக்கும், அடுத்து பிசிஎம் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் டர்ன் மட்டும் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை ஜென்ரல் டர்ன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் எல்லா ஸ்பெஷல் கேட்டகரியும் அவாய்ட் பண்ணியாச்சு. டெஸ்டட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப். ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் அந்தளவுக்கு யாரும் போக ஆரம்பிக்கலை. ஓகேங்களா? அதை இதில் கொடுத்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை உங்கள் யாரையும். ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணியாச்சு. சரி பாருங்கள், இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து சீரியல் நம்பரை கட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் கோடுன்னு இருக்குது. டிபார்ட்மெண்ட் கோடு தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டரினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா வேகன்சிலாம் நிறையா தான் இருக்குது. ஜென்ரல்லையும் இருக்குது, பிசிலையும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கோடு சொல்லணும். கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் கோடை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதே பிடிஎஃபை கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கல்ல, ஸோ சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போவீங்க. அங்கே அவங்கள கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோடு தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவீங்க. டிபார்ட்மெண்ட்டோட பேர் மறந்தால் கூட இந்த டிபார்ட்மெண்ட் கோடு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா டிபார்ட்மெண்ட் கோடையும் எழுதி வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதி வச்சிங்கன்னா கஷ்டம், ரெண்டுமே எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பிடிஎஃபை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டரினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், இதில் ஜென்ரல் டர்னில் 4 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சி, ஜென்ரல் டர்ன் விமனில் 1 வேகன்சி, பிசி ஜென்ரலில் 3, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசி விமனில் 2. ஸோ டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 0 வேகன்சி இல்லை. எதில்? அர்ச்சிவர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 1 வேகன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, ஜென்ரல் டர்ன் விமனில் 1, இங்கே பிசி ஜென்ரல், அடுத்து பிசி விமனில் 1. ஸோ டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிடிஎஃபை பார்க்கணும். ஸோ இங்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா
இதில் வந்து வேக்கன்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 0னா வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. இங்கே எதுவுமே இல்லைனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், கமர்ஷியல் டேக்ஸ்லாம் வந்து ஜென்ரல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ பிசிலையும் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், காலேஜியட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள், நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இதுலேயும் வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் விங், இது வந்து ட்ரைனிங் விங். ஸோ ரெண்டுலேயுமே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்தந்த கேட்டகரிக்கு அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா? மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு வேக்கன்சி இருக்குது. மியூசியம், அதில் வேக்கன்சி இருக்குது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதுலேயும் வேக்கன்சி இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், பாருங்கள் நிறைய வேக்கன்சி இருக்குது. பப்ளிக் ஒர்க்ஸ் பிடபிள்யூடி வேக்கன்சி இருக்குது. சுகர் டிபார்ட்மெண்ட் மொத்தமாக ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அதில் வேக்கன்சி இருக்குது. பிசி ஜென்ரலில் 3 வேக்கன்சி இருக்குது பாருங்கள். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அழகாக இதில் நீங்கள் வேக்கன்சி என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது போல், நிறைய இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்கள், எல்லாம் 0 ஆயிடுச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெவன்யூ ஒரு 2 to 3 days அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, அவைலபிலிட்டி ஒரு 3 days இருந்துச்சு. 4th day கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோதான். யாருக்கு நான் சொல்கிறது, ஜென்ரலுக்கும் பிசிக்கும் இப்போ சொல்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ரெவன்யூவில் பிசி விமனில் அவைலபிளாக இருக்குது, திருவள்ளூர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? திருவள்ளூர். இப்போ சில பேர் வந்து நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுக்குங்க. சில பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு அவங்க சொந்த ஊர் பிடிக்கும். ஓகேங்களா? சில பேர்த்துக்கு சொந்த ஊரும் வேணும், நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டும் வேணும்னு நினப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. அதுவும் சொந்த ஊரில் தான் எடுக்கணும்னு நினைப்பீங்க. சொந்த ஊரில் இப்போ வேக்கன்சி இல்லை. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், திருவள்ளூரில் பிசி விமனில் இருக்குது இது. ஓகேங்களா? பிசி விமனில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குங்களா திருவள்ளூரில். ஸோ என்ன நினைப்பீங்க, டிபார்ட்மெண்ட் முக்கியம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் வேறு ஊர், சொந்த ஊர் வேறு ஊர். ஓகேங்களா? இப்போ விழுப்புரம் உங்கள் சொந்த ஊராக இருக்கும். திருவள்ளூரில் 3 வேக்கன்சி பிசி விமனில் இருக்குது. நீங்கள் விமன் கேட்டகரி நீங்கள் போகிறீங்க. ஸோ இங்கே இல்லைங்களா, நீங்கள் வந்து சிலர் வந்து தைரியமாக இதை எடுத்துருவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இல்லாதப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச, நல்லா கவனிச்சுக்கணும் வார்த்தை, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எந்த ஊராக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி நீங்கள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஆனால் அது எத்தனை வருஷத்தில் மாற முடியும் என்ன அப்படின்றது அது அந்தந்த ஆஃபீஸை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு 1 வருஷத்தில் கிடச்சிருக்கு, 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம். சில பேர்த்துக்கு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடச்சிருக்கு. சில பேர்த்துக்கு 3 years முடிஞ்சதுக்கப்புறம் கிடச்சிருக்கு. ஸோ 3 yearsக்குள்ளே நீங்கள் மற்ற இடத்துலேருந்து, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்கள் ஊருக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அமைதியான முறையில் அவங்க சொல்கிற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 yearsக்குள்ளே அல்லது ரொம்ப அதிகபட்சமாக கூட ஒரு 3 yearsக்குள்ளே உங்கள் சொந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க உங்களோட மேல் அதிகாரிகள். ஸோ என்ன பண்ணணும்னா, மேலதிகாரிகள் சொல்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்ட்ரா டைமில் இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை வேறு ஊரில் எடுத்துகிட்டு உங்கள் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு உங்கள் சொந்த ஊர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ரெக்கமெண்டுனா என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரூல் படி போவாங்க. பட் உங்களுக்கு அந்த ரூல் படி போகிறப்ப கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? இப்போ இப்போ ஒரு ஆஃபீஸ் நினச்சா நிர்வாக காரணங்களால் நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்வாக காரணங்களால் உங்களோட அந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து நிறுத்தி வைக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு வேளை நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க, ரூல் படி உங்களுக்கு கொடுக்கலான்ற அந்த விஷயம் இருக்கும்போது உங்களை ட்ரான்ஸ்ஃபரில் அந்த மேலதிகாரி அந்த உங்களோட சரியான இடத்துக்கு பொசிஷனுக்கு மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வேக்கண்ட் இருக்கணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ மதுரை, ஓகேங்களா, திருச்சி, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து மதுரை ஆள், ஆனால் திருச்சியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, ரெவன்யூவில் எடுத்துட்டீங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் மதுரைக்கு போகணும், ஓகேங்களா. ஸோ இந்த மதுரையில் என்றைக்காவது ஒரு நாள் வேக்கண்ட் ஆகும். அந்த டைமில் உங்களை இங்கே மதுரைக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அது எப்போ அனுப்பிச்சி வைப்பாங்கன்னா, நீங்கள் சரியான முறையில் அந்த ஆஃபீஸில் கரெக்டாக நீங்கள் நடந்துக்கிட்டு சொல்கிற ஒர்க்கை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரூலும் உங்களுக்கு துணையாக நிற்கும், அங்கே ஆஃபீஸரும் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடல, ஒரு சைடும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இப்போ இதோட 6 வருஷம் முடிய போகுது, ஆனால் இன்னும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அவர் நல்லா தான் வேலை பார்க்குறாரு, ஆஃபீஸர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் கேட்குறாரு, ஆனால் அவருக்கு ரூல் படி அது கிடைக்க மாட்டேங்குது. 6 வருஷமாக இருக்கார், ஓகேங்களா. ஸோ அவர் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த விஷயம் இன்னொரு சைடும் இருக்குது, ஓகேங்களா. இன்னொரு தரப்பும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுமே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க பல ஊர்கள்லேருந்து பல ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை யோசித்து முடிவெடுங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். ரூரல் டெவலப்மெண்ட் செங்கல்பட்டு வேகன்சி இருக்குது பாருங்கள். இங்கே இதில் பிசி ஜென்ரல்லையே 2 இருக்குது, ஓகேங்களா. ஸோ ரெவன்யூவாக இருக்கட்டும், ஓகேங்களா, அல்லது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் சொந்த ஊரில் அந்த வேக்கண்ட் இருக்கணும், அதுவும் இருக்கணும், ஆஃபீஸரும் துணை நிற்கணும், ரூலும் துணை நிற்கணும். எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் கிடச்சிரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக பாருங்கள், மொத்தமாக ஜென்ரலில் 302, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 85, ஜென்ரல் டர்ன் விமனில் 109, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் 25, பிசி ஜென்ரலில் 320, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 78, பிசி விமனில் 134, பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 25. ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் இல்லாமல் ஜென்ரல்லையும் பிசிலையும் சேர்த்து 1078 வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா. ஆல்ரெடி 4 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1600 ஓவரால் ரேங்க் வரைக்கும் போயிருக்கும், ஓகேங்களா. அதில் பிசி வந்து ஓவரால் ரேங்க் அவங்களோட கம்யூனல் ரேங்க் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700ஆவது கண்டிப்பாக போயிருக்கும், 700 600க்கு மேலே போயிருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறீங்கன்னா ப்ளஸ் 700 ஆல்ரெடி போயிருக்கா, ஓகேங்களா. இன்னும் ஒரு 700 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் 1400. அப்போனா பிசி கம்யூனல் ரேங்க் 1400 தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அதுக்கு மேலே 2000 வரைக்கும் கூட கிடைக்கும். ஆப்ஷன்டிஸ் அதிகமாக ஆவாங்க, நிறைய பேர் வந்து டைப்பிஸ்ட்டில் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் கவுன்சிலிங் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஆப்ஷன்டிஸ் கணக்கு ஒரு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது, ஓகேங்களா.
நாளுக்கு நாள் ஆப்சன்டீஸ் அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. ஆப்சன்டீஸ்னால் எல்லாம் ஒன்று ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா இங்கே ஆப்சண்ட் ஆனவங்க டைப்பிஸ்ட்டில் போய் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எப்படி வேணாலும் அது நடக்கும். ஸோ பாருங்கள், ஸோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம், ஆப்சண்ட் ஆவாங்க. புரியுதுங்களா? டைப்பிஸ்ட்டில் போய் நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே அமையும். ஏன்னா இப்போலாம் இப்போ அவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், விஏஓ இதெல்லாம் மோஸ்ட்லி முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால அதெல்லாம் டைப்பிஸ்ட்டில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் சில பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே போனால். ஸோ அதனால் அந்த ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பேசலை, டைப்பிஸ்ட்டுக்கும் பேசலை. ஓகேங்களா? சில பேருக்கு ஊர் முக்கியம்னு நினப்பாங்க, சில பேர் டிபார்ட்மெண்ட் முக்கியம்னு நினப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சொந்த ஊருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்துடலான்னு வச்சுக்கோங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அல்லது டைப்பிஸ்ட்டோ ப்ரொமோஷன் சீக்கிரம் வருதோ அல்லது லேட்டாக வருதோ, 1:4 4:1 அது வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது இங்கே பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் எடுக்கக்கூடாது, இதில் போகணுன்றதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, டைப்பிஸ்ட் ஆட்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டை நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் டைப்பிஸ்ட்டில் எடுக்காமல் ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுப்பாங்களா? அப்போனா டைப்பிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆட்கள் டைப்பிஸ்ட்டுக்கு தான் டக்குன்னு ப்ரொமோஷன் வரும்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆட்கள்லாம் இங்கே அனுப்பிடுவாங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குமா? ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தரோட மூளைச்சலவை பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே நான் சொல்ல வரலைங்க. ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இருக்காங்களா, என்ன முக்கியம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியும் 2 விஷயம். ஒன்று ஜாலியாக இருக்கணும்னு நினப்பாங்க, இன்னொன்று நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினப்பாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒன்று நினப்பாங்க. எப்போ இருந்தாலும் ஒர்க் வந்து நம்ம பண்ண தான் போகிறோம். எங்கே போனாலும் வேலைன்றது பார்க்க தான் போகிறோம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கூடுதல் வேலை இருக்கும், அதை பற்றி நான் பேசலை. ஜென்ரலாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அது ஒரு முக்கியமான ஒரு இது தான், அது முக்கியந்தாங்க. புரியுதுங்களா? வேலை அதிகமாக இருக்கிறதே விடுங்க. ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க, ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில், ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினப்பாங்க. புரியுதுங்களா? மோஸ்ட்லி மார்க் நிறையா இருக்க எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க. மார்க் கம்மியாக இருக்கிறவங்களும் அது எப்படியாவது அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிடக்கூடாதா, நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு தான் யோசிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அப்படி யோசிப்பாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம போய் செட்டில் ஆயிடணும், ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் நமக்கு அது கிடச்சிரும் அப்படின்றதுக்காக டைப்பிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி போனாலும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் அசிஸ்டண்ட்டாக தான் போக போகிறாங்க, டைப்பிஸ்ட்டும் அசிஸ்டண்ட்டாக தான் போக போகிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? இங்கே முக்கியமானது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக டைப்பிஸ்டான்றது முக்கியம் இல்லைங்க. இங்கே முக்கியமானது டிபார்ட்மெண்ட்டு தான் முக்கியம். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டிபார்ட்மெண்ட் முக்கியம்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்ல வரேன். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதில் போய் நீங்கள் உட்கார்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் போட்டிருக்கோம். இது வந்து பிசிக்கானது, இது எம்பிசிக்கானது இருக்குது, எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி பிசிஎம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கான டே 5 அவைலபிலிட்டி டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், எம்பிசி ஜென்ரலில் 244, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 63, எம்பிசி விமனில் 93, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 20 வேக்கன்சி. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சியை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் ஜென்ரல்னும் இங்கே இருக்குது. ஜென்ரல்லையும் எம்பிசி கேண்டிடேட்ஸ் போவாங்க. ஜென்ரலில் எம்பிசி கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்ல வரல, ஜென்ரலில் எல்லா தரப்பு மக்களும் போவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்களும் போவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா
எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கான பிடிஎஃப். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரலில் 443 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்எம்மில் 59, எஸ்சி விமனில் 106, எஸ்சி விமன் பிஎஸ்எம்மில் 25 வேகன்சி இருக்குது. ஸோ இவங்களுக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குங்க. கமர்ஷியல் டேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், கமர்ஷியல் டேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களுக்கும் ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்குது. ஆனால் அங்கங்கே விமனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இங்கே ரெவன்யூ வந்து வேலூர் அவைலபிளாக இருக்குது பாருங்கள், 2 வேக்கன்சி. ஸோ இங்கே பாருங்கள், ரெவன்யூவில் நாகப்பட்டினம் அவைலபிளாக இருக்குது, நீலகிரிஸ் அவைலபிளாக இருக்குது, கிருஷ்ணகிரி அவைலபிளாக இருக்குது ரெவன்யூவில். ஸோ எஸ்சி கேண்டிடேட்க்கு இன்னும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டாக ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கள்ளக்குறிச்சியில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கங்கே அவைலபிளாக இருக்குங்க. கிருஷ்ணகிரியில் அவைலபிளாக இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் புதுக்கோட்டையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து எஸ்சிஏ கேண்டிடேட்க்குரியது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குங்க. இவங்களுக்கும் ரெவன்யூவில் ஒரு சில இடத்துலலாம் அவைலபிலிட்டி இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட்டும் அங்கங்கே ஒரு சில இடத்துல அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு பாருங்கள், 52 எஸ்ஏ ஜென்ரல் பிஎஸ்எம் 20, எஸ்ஏ விமன் 20, எஸ்ஏ விமன் பிஎஸ்எம் 16 இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்கான பிடிஎஃப். எஸ்டி ஜென்ரலில் 129, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்எம் 6, எஸ்டி விமன் 2, எஸ்டி விமன் பிஎஸ்எம் 3. இது வந்து பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கான அவைலபிலிட்டி. இவங்களுக்கும் நிறையா இருக்குங்க, இன்னும் அந்தளவுக்கு ஃபில்லாக ஆரம்பிக்கலைங்க. ஸோ பிசிஎம் ஜென்ரலில் 88 வேகன்சி, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்எம் 23, பிசிஎம் விமன் 39, பிசிஎம் விமன் பிஎஸ்எம் 7. ஸோ இவ்வளோ வேகன்சி பிசிஎம்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரலில் இருக்கிறத யார் வேணாலும் எடுத்துக்கலாம், முன்னாடி இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக நல்லா கவனிங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் எல்லாத்துக்கும் தனித்தனி பிடிஎஃப் இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துருவேன். டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் குரூப்பில் இணைஞ்சிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து டே 5க்கு கவுன்சிலிங் போகிறவங்க இந்த பிடிஎஃப்பை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.